Genie returns. அப்ப அந்த ஜீனி வருது. Suddenly they saw thick smoke. ஒரு பெரிய புகை வருது. Like a cloud of dust approaching. அப்படியே தூசி சுழன்று வர மாதிரி வருது. It came nearer and nearer until it vanished, revealing the genie. அது அவங்கள ரொம்ப நெருங்கி வந்து கடைசியா அதுக்குள்ள இருந்து ஜீனி வெளியே வர ஆரம்பிச்சது. Sword in hand. அதோட கையில ஒரு பெரிய வாள் இருந்தது. Eyes burning with fury. அதோட கண்ணுல கோபம் கனலா எரிஞ்சிட்டு இருந்தது. He seized the merchant's arm. அது அந்த வியாபாரியுடைய கையை பிடிச்சு, get up and let me kill you as you killed my son. எழுந்திரு, நான் உன்னை கொல்ல போறேன், நீ என்னோட பையனை கொன்னுட்ட. The merchant and the 3 old men began to weep and groan. அந்த வியாபாரியும் அவர் கூட இருந்த அந்த மத்த 3 வயசானவங்களும் ஒன்னா சேர்ந்து அழ ஆரம்பிச்சாங்களாம். Then the first old man leading the hen threw himself at the monster's feet. அந்த வயசானவர் இருந்தால அவர் தன்னோட மனைவியோட அந்த ஜீனியோட காலில் விழுந்தாராம். Oh prince of the genie, he begged, listen to my story. ஜீனி தயவு செஞ்சு என்னோட கதையை கேள அப்படின்னு சொன்னாராம். If my tale is more marvelous than the merchant's, perhaps you will forgive 1/3 of his punishment. ஒருவேளை என்னோட கதை ரொம்ப உனக்கு இரக்கமானதா இருந்துச்சுன்னா நீ அவருக்கு கொடுக்குற தண்டனையில 3ல் 1 பங்கு குறைக்கலாமே அப்படின்னு சொன்னாராம். The genie passed. உடனே அந்த ஜீனி நிறுத்திச்சான். He considered. Okay அப்படின்னு யோசிச்சுதான். And at last he said, very well, I agree. So கடைசி என்ன சொல்லிச்சான்? சரி, கதையை சொல்லு அப்படின்னு சொல்லிச்சான்.